வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். அந்தப்புரத்தில் நடந்த விஷயங்கள் இன்னும் நகரத்து ஜனங்களுக்கு சரியாக தெரியவில்லை. ராமனோ வனம் செல்லுவதில் தன் முழு மனத்தையும் செலுத்தி அதற்கு வேண்டியதையெல்லாம் மிகவும் துரிதமாக கவனித்து வந்தான். எல்லா காரியங்களும் முடித்துவிட்டு கௌசல்யா தேவியிடம் மங்கள ஆசீர்வாதம் பெறப்போனான். நீ போய்விட்ட பிறகு நான் இந்த அயோத்தியில் எப்படி இருக்க முடியும்? உன்னுடன் நானும் வனம் போவதே நலம் என்று கௌசல்யை திரும்ப சொன்னாள். வேண்டாம் என்று ராமன் அவர்களுக்கு காரணங்களையும் தர்மத்தையும் எடுத்து காட்டினான். அரசனாகிய புருஷனை விட்டுவிட்டு மகனோடு காடு செல்வது தகாது. மூப்படைந்த புருஷனுக்கு சிசுருஷை செய்து கொண்டு சுகமோ கஷ்டமோ சமாளித்து கொண்டு அயோத்தியில் இருப்பதுதான் கடமை என்பது அவளுக்கே தெரிந்த விஷயமானாலும் துக்கத்தாலும் குழப்பமடைந்திருந்த அவளுக்கு ராமன் எடுத்து சொன்னான். தாயுள்ளத்தில் கிளம்பிய புகையை அகற்றிவிட்டு ராமன் சொல்வதே சரி என்று அவளும் ஒப்புக்கொண்டாள். மகனை ஸ்வஸ்தி மந்திரங்கள் சொல்லி ஆசீர்வதித்து தகப்பன் ஆணையை செய்து முடித்துவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருவாயாக என்றாள். 14 வருஷங்களையும் சுலபமாக கழித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று ராமனும் சிரித்து கொண்டு சொல்லி அவளை தேற்றினான். தாயின் மங்கள ஆசிகளை பெற்ற சக்கரவர்த்தி திருமகனுடைய முகத்தில் தேஜஸ் முன்னை விட அதிகமாக பிரகாசித்தது என்கிறார் வால்மீகி முனிவர். கடமையை கருதி ஒரு பெரிய தியாகம் செய்ய சங்கற்பம் செய்யப்பட்டவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதுதான் முனிவருடைய சொற்களின் பொருள் விளங்கும். அரசன் அழைத்து வர சொன்னான் என்று சுமந்திரனோடு சென்றான் அல்லவா ராமன். தேரும் குடையும் சாமரங்களும் பரிவாரங்களுமாக எப்போது திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் சீத்தை. தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக வனத்திற்கு போகிறேன் என்று தன் காதலிக்கு எவ்வாறு சொல்லி சமாளிப்பது என்கின்ற ஏக்கத்தோடு சென்றான் ராமன். சாமரங்களின்றி ராமன் தனியாக திரும்பி வந்ததை பார்த்தாள். முகத்தில் ஏக்கத்தையும் கண்டாள் சீத்தை. ஏன் என் நாதர் ஏதோ மனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்? இது எப்படியாயினும் நம் இருவருக்கும் உள்ள அன்பு ஒன்று போதாதா என்று எண்ணி, என்ன விஷயம், ஒரு மாதிரி இருக்கிறீர்களே என்று கேட்டாள். வெகு சுருக்கமாகவே ராமன் நடந்த விஷயத்தை சொன்னான். சொல்லிவிட்டு, வைதேகி, நீ என்னை விட்டு பிரிந்து இவ்விடம் தனியாக இருப்பதில் உனக்கு ஏற்படக்கூடிய துக்கம் எனக்கு தெரியும். ஆயினும் நீ தர்மத்தை நன்றாக அறிவாய். ஜனகனுடைய மகளுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. மகாராஜாவிடமும் தாய்மார்கள் மூவரிடமும் ஜாக்கிரதையாக நடந்து கொள். மற்ற அந்தப்புற பெண்களை காட்டிலும் அதிகமாக நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அரசனாகிய பரதனிடம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் அவனுக்குள்ள பிரியம் குறையாமல் இருக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் வைதேகி. என்மேல் நீ வைத்திருக்கும் அன்பு கொஞ்சமும் குறையாமல் பார்த்து கொள்வாய் அல்லவா? நான் வனத்தில் 14 வருடம் கழித்து திரும்பி வருவேன். அதுவரையில் தெய்வ பூஜையும் விரதங்களும் சரியாக காத்து வர வேண்டும். கௌசல்யா தேவி மிகவும் துக்கப்படுவாள். அவளை கவலையோடு பார்த்து வர வேண்டும். பரதனும் சத்ருக்கனனும் எனக்கு பிரியமானவர்கள். அவர்களை சகோதரர்கள் போல் கருதி வருவாய். அரச குல சுபாவங்களை மனத்தில் வைத்து நடந்து கொள். என்னை அதிகமாக புகழ்ந்து பேசாதே. நான் இன்றே வனம் போக வேண்டும். மனத்தை நிலையில் வைத்து கொண்டிருப்பாயாக என்றான் ராமன். இந்த பேச்சை கேட்ட சீத்தைக்கு பெருங்கோபம் வந்துவிட்டது. அன்பெல்லாம் கோப உருவாக வெளிப்பட்டது. நன்றாக பேசினீர். தர்மமெல்லாம் அறிந்த ராஜகுமாரரே, எனக்கு சிரிப்பு வருகிறது. புருஷன் வேறு மனைவி வேறு என்பதை இன்றுதான் உம்முடைய பேச்சில் அறிந்தேன். ராமச்சந்திரன் வனம் போக வேண்டியதானால் அந்த ஆணையானது சீதைக்கும் தான். வனத்தில் செல்லும் பொழுது நான் முன்னால் சென்று காட்டுப்பாதையில் உள்ள முட்களையும் புல்லையும் மிதித்து உமக்கு மெதுவாக்கி கொண்டு செல்வேன். பிடிவாதம் செய்கிறேன் என்று கோபம் கொள்ள வேண்டாம். என்னுடைய தாயும் தந்தையும் தர்மத்தை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நீர் இன்று எனக்கு சொன்னது நான் இதற்கு முன் கேட்டதற்கெல்லாம் முற்றிலும் விரோதமாக இருக்கிறது. நீர் செல்லும் இடம் நானும் கூட செல்ல வேண்டும் என்பதே நான் கற்ற ஒழுக்கம். இன்றே நீர் வனம் போக வேண்டியதானால் உம்முடன் நானும் இன்றே வருவேன். இதை பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியமில்லை. வனம் சென்றால் நான் கஷ்டப்படுவேன், துக்கப்படுவேன் என்றெல்லாம் எண்ணம் வேண்டாம். வனவாசத்தை மிகவும் சந்தோஷமாகவே அனுபவிப்பேன். உம்முடன் இருந்தால் வனவாசம் என்பது எனக்கு ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கும். இங்கே என்னை தனியாக விட்டுவிட்டு போகாதீர். நீர் வனம் சென்றால் இங்கே எனக்கு என்ன வேலை? வனத்தில் என்னால் உமக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாது. காயும் கிழங்கும் சாப்பிட்டு கொண்டு நிச்சயமாக உமக்கு முன்னால் நான் நடந்து செல்வேன். உம்முடன் சென்று மலையும் ஆறும் பார்த்து மகிழ வேண்டும் என்பது என் ஆசை.
பறவைகளும் புஷ்பங்களும் நிறைந்த வனத்தில் உம்முடன் நானும் இருந்து சந்தோஷமாக ஆறுகளில் குளித்தும் நித்திய கர்மங்களை செய்தும் சுகமாக காலம் கழிப்பேன். உம்முடன் இல்லாமல் ஸ்வர்க்கமும் எனக்கு வேண்டாம். என்னை தனியாக விட்டுவிட்டு போனால் என் மரணம் நிச்சயம். நான் உம்மிடம் யாசிக்கிறேன். என்னை அழைத்து போக வேண்டும். என்மேல் இரக்கம் கொள்வீர். என்னை நிர்கதியாக்க வேண்டாம் என்றாள் சீத்தை. கோபமாக ஆரம்பித்தவள் மிகவும் கெஞ்சி கேட்டு முடித்தாள். ராமன் காட்டில் ஏற்படும் பயம் கஷ்டம் எல்லாவற்றையும் விஸ்தாரமாக எடுத்து சொல்லி, நீ காட்டுக்கு என்னுடன் வருவது தகாது என்றான். சீத்தையின் கண்களில் நீர் பெருகிற்று. புலி, சிங்கம், கரடி, பாம்பு இவையெல்லாம் உம்மை கண்டால் தூர விலகிச் செல்லும். நீர் செல்லும் வெயில், மழை, காற்று, பசி, முள் அனைத்தையும் நான் சந்தோஷமாக பொறுத்து கொள்வேன். எனக்கு வனவாசத்தை பற்றி கொஞ்சமும் பயமில்லை. நீர் என்னை இங்கே விட்டு போனீரானால் என் உயிர் என்னை விட்டு நீங்கும் நிச்சயம் என்று சந்தேகத்திற்கும் மறுபேச்சுக்கும் இடமின்றி சொல்லிவிட்டாள். சீத்தை அதனோடு விடவில்லை. நான் மிதிலையில் இருந்த காலத்தில் பிராமணர்களும் ஜோதிடர்களும் இவளுக்கு வனவாசம் பிராப்தி என்று என்னை குறித்து என் தாயிடம் சொல்லியிருக்கிறார்கள். நான் தனியாக வனவாசம் செய்ய முடியுமா? உம்முடன் சேர்ந்து வனவாசம் செய்துவிட்டு எப்படியும் நடக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சியை சுகமாக முடித்து விடுவதற்கு இதுவே சமயம். வனவாசம் மிக கஷ்டம் என்பதெல்லாம் யாருக்கு? இந்திரியங்களை வசப்படுத்தாமல் இருக்கும் ஸ்திரீ புருஷர்களுக்குத்தான். நீராவது நானாவது அவ்விதம் கஷ்டப்பட மாட்டோம். என்னை தடுக்காதீர் என்றாள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.